ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 2 இஃப்தியாருக்கு மினி போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு உளுந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா மாவு சேர்த்து அரைச்சிக்குங்க. அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் மிளகு, இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சூடானோடனே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான சூடான மினி போண்டா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிர்னி பழம் ஜூஸ் போட போகிறோம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. குட்டியாக கட் பண்ணி மேலே இருக்கிற தோலையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியே போட்டால் மிக்ஸி ஜாரில் ஆடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூனு. இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூனும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பால் ஊற்றிக்கிறோம், இல்லை காய்ச்சின பால் ஊற்றினாலுமே ஓகே தான். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பழம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சர்க்கரை, பால் 2யும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2-3 துண்டை மட்டும் என்ன பண்ணுங்கள், குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா ஜூஸ் குடிக்கும் போது சாப்பிடும் போது பழம் நடுவில் வர மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஃபேமிலியோடு இன்றைக்கி நோன்பு திறந்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.